கடந்த சில நாட்களாக சனி கிரகத்தை ஒரு கருந்துளை கடக்கப் போகிறது என்ற செய்தி சமூக வலைத்தளங்களில் பரவி வருவதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இது உண்மையா? சனி கிரகம் ஆபத்தில் உள்ளதா? அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். உண்மை என்னவென்றால், நாம் பார்க்க போகும் அந்த கருந்துளை ஒரு பிரம்மாண்டமான விண்வெளி நிகழ்வின் ஒரு பகுதிதான். ஆனால் அது உண்மையில் ஒரு கருந்துளை அல்ல. அது சனி கிரகத்தின் மிகப்பெரிய நிலவான டைட்டன். கருந்துளைகள் என்பவை விண்வெளியில் உள்ள மிக மிக அடர்த்தியான பொருள்கள். அதன் ஈர்ப்பு விசை வலிமையானது. ஒளி கூட அதிலிருந்து தப்பிக்க முடியாது. அதன் அருகே செல்லும் எந்த பொருளும், நட்சத்திரங்கள் கூட அதன் ஈர்ப்பு விசைக்குள் இழுக்கப்பட்டு காணாமல் போய்விடும். ஒரு கருந்துளை சனி கிரகத்தை நெருங்கினால் நமது ஒட்டுமொத்த சூரிய மண்டலமே பெரும் ஆபத்தில் சிக்கும். ஆனால் அப்படி ஒரு கருந்துளை நமது சூரிய மண்டலத்தை நெருங்குவதற்கு எந்தவித அறிவியல் ஆதாரமும் இல்லை. இந்த கருந்துளை சனி கிரகத்தின் மேற்பரப்பில் ஒரு கருமையான புள்ளி நகர்வதைத்தான் குறிக்கிறது. இது ஒரு ஒளியியல் மாயை. சனியின் மிகப்பெரிய சந்திரன் டைட்டனின் நிழல்தான் சனி கிரகத்தின் முகப்பில் ஒரு கருமையான புள்ளியாக நகர்ந்து பார்க்கும்போது ஒரு துளை போல தெரிகிறது. இது ஒரு தற்காலிகமான, முற்றிலும் இயற்கையான வானியல் நிகழ்வு. சனியின் இந்த கருந்துளை நிகழ்வின் முக்கிய கதாநாயகன் அதன் மாபெரும் சந்திரன் டைட்டன் தான். டைட்டன் வெறும் ஒரு சந்திரன் மட்டுமல்ல, அது நமது சூரிய மண்டலத்திலேயே மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் மர்மமான ஒரு உலகம். இது புதன் கிரகத்தை விடவும் பெரியது. இது நமது பூமியின் வளிமண்டலத்தை விடவும் அடர்த்தியானது மற்றும் பெரும்பாலும் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் வாயுக்களால் ஆனது. டைட்டனில் நமது பூமியைப் போலவே ஒரு திரவ சுழற்சி உள்ளது. ஆனால் இங்கே தண்ணீர் அல்ல, மீத்தேன். ஆம், டைட்டனில் திரவ மீத்தேன், ஏரிகள், ஆறுகள் மற்றும் கடல்கள் உள்ளன. இப்படிப்பட்ட தனித்துவமான டைட்டன் சனியின் முன் கடக்கும் போது எப்படி ஒரு கருந்துளை போல காட்சியளிக்கிறது என்பதை இப்போது பார்ப்போம். இந்த நிகழ்வு ஒரு நிழல் கடப்பு என்று அழைக்கப்படுகிறது. சூரியனின் ஒளி டைட்டன் மீது படும்போது டைட்டன் ஒரு நிழலை உருவாக்குகிறது. இந்த நிழல் சனியின் மேற்பரப்பில் விழும்போது சனியின் பிரகாசமான வளிமண்டலத்திற்கு எதிராக ஒரு இருண்ட புள்ளியாக தெரிகிறது. இது பார்ப்பதற்கு சனியில் ஒரு கருமையான துளை விழுந்தது போல காட்சியளிக்கிறது. டைட்டன் சனியை சுமார் 16 நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வருகிறது. ஏனெனில் பூமி, சனி மற்றும் டைட்டன் ஆகிய மூன்றும் ஒரு குறிப்பிட்ட நேர்கோட்டில் வரும்போதுதான் இது சாத்தியமாகும். 2025ஆம் ஆண்டு கோடை காலத்தில் சனி மற்றும் பூமி ஒரு ஆரிய முறையில் நேர்கோட்டில் அமைந்துள்ளன. இந்த வளைய சாய்வு நிலை ஒவ்வொரு 15 வருடங்களுக்கும் ஒரு முறைதான் நிகழும். இந்த அரிய நிகழ்வு மீண்டும் 2040ஆம் ஆண்டு வரை நிகழாது. எனவே இது உண்மையிலேயே ஒரு தலைமுறையில் ஒரு முறை காணக்கூடிய வானியல் காட்சியாகும். இந்த அரிய வானியல் நிகழ்வை காண ஒரு நல்ல தொலைநோக்கி இருப்பது சிறந்த காட்சியை வழங்கும். மேகங்கள் இல்லாத தெளிவான வானம் அவசியம். டைட்டன் சனியை 16 நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வருவதால் இந்த அலைன்மெண்ட் காலத்தில் பல முறை நிழல் கடப்பு நிகழ்வுகள் நடக்கும். இந்த நிகழ்வுகள் பெரும்பாலும் விடியற்காலையில் சிறந்த முறையில் காணப்படுகின்றன. 2025 ஜூலை 18, ஆகஸ்ட் 3, ஆகஸ்ட் 19 இந்த தேதியில் சனி பூமியுடன் மிக நெருக்கமாக பிரகாசமாக இருக்கும். டைட்டன் போன்ற தனித்துவமான உலகங்களில் நிகழும் நிகழ்வுகள் நமது சூரிய மண்டலத்திற்கு வெளியே உள்ள கிரகங்களில் உயிர்கள் வாழும் சாத்தியக்கூறுகள் மற்றும் அவற்றின் தனித்துவமான சூழல்கள் பற்றிய ஆய்வுகளுக்கு ஊக்கமளிக்கின்றன. சனியின் மீது ஒரு கருந்துளை கடக்கிறது என்ற பரபரப்பான தலைப்பு ஒரு மாயையாக இருந்தாலும் அதன் பின்னால் இருக்கும் உண்மை நிகழ்வு மிகவும் ஃபேசினேட்ஸ் ஆனது. டைட்டன் என்ற சனியின் மிகப்பெரிய சந்திரன் அதன் நிழலை சனியின் மீது விழச் செய்யும் இந்த அரிய வானியல் நிகழ்வு நமது பிரபஞ்சம் எவ்வளவு ஆச்சரியமானது என்பதையும் அறிவியல் எவ்வளவு சுவாரஸ்யமானது என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது. வெறும் கண்ணுக்கு தெரியாத பல நிகழ்வுகள் விண்வெளியில் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் இது போன்ற அரிய நிகழ்வுகளை அறிவியலின் உதவியுடன் நாம் காண முடிகிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.